இந்த கோடிங் வரைக்குமே நம்ம சாட் ஜிபிடி அதாவது ஏஐல சொன்னோம் அப்படின்னா அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ ஏஐ வந்ததுனால வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வேலைவாய்ப்பு எல்லாமே கம்மியாகும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம். என்ன எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையோ, இல்ல மனுஷன் செய்ய முடியாத வேலையோ எல்லாமே ஏஐ பண்ணிடுது அப்படின்றப்போ, எல்லாமே அவங்க ஏஐ வச்சு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மேன் பவர் எதுக்கு? அப்படின்ற ஒரு டவுட் தான் எல்லாத்துக்குமே வருது. எல்லாமே ஏன்னா மேன் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே ஏஐ பண்ணிடுது. அப்படின்றப்போ மேனுக்கு வந்து இங்க ஒரு வேலையே கிடையாது. மட்டும் மேன் பவர் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஏன்னா ஏஐ உள்ள வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்றப்போ வந்து ஏஐலாம் ஃபாரின்ல தான் இருக்கு. நம்ம ஊர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி, நம்ம இந்தியால வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்ல. அது எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சாச்சு. அதாவது ஏஐ வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயும் வரப்போகுது. அஃபிஷியலா எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. 2026ல இருந்து 30க்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிரும். 2030க்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்க போகுதுன்றதே தெரியல. ஏஐ வந்ததுக்கு அப்புறம். ஸோ எங்க வரப்போகுது? யார் அத கொண்டு வரப்போறா? எந்த கம்பெனி உள்ள வரப்போகுது? இத பத்தி தான் இந்த வீடியோல நான்